ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபா கார்த்திக்ல இன்னைக்கு ஒரு செம்மையான ஒரு ட்விஸ்ட். ரம்யா மட்டும் இல்ல, வீட்டில் இருக்க எல்லாருமே தீபாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தீபாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் ரம்யாக்கு தெரிய வருது. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்படியே மறக்காம லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். ரியாவும் கார்த்திக் கிட்ட சொல்றாங்க, பாரு நான் தீபாவை தூக்கி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போனை வைக்கிறாங்க. எல்லாருமே செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. எல்லாருமே செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. அப்போ கார்த்திக் சொல்றாரு, இருங்க நான் தீபாக்கு முதல்ல கால் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாக்கு கால் பண்றாங்க. ஆனா தீபாக்கு கால் போக மாட்டேங்குது. சரி நான் வீட்டுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்றாரு. வீட்டுக்கு கால் பண்றாங்க. ஐஸ்வர்யா தான் போன் எடுக்கிறாங்க. என்னங்க இந்த நேரத்துல என்ன கூப்பிடுறீங்க? என்ன பார்க்கணும்னு ஆசையா இருக்கா அப்படிங்கிறாங்க. என்னது இது, இவ ஒரு மாதிரி பேசுறாளே. இவரு அங்க தீபா இருக்காளா? தீபானே இல்லைங்க, நான் தான் சொன்னேன் யாருமே இல்ல, நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா, ஐயோ இவ ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டா போல இருக்கே நம்மள அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இங்க பாரு போனை வை முதல்ல அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. அங்க தீபா இல்லையாமா அப்படின்னு அருண் சொல்றாரு. அதுக்கப்புறம் மீனாட்சி சொல்றாங்க, நான் வேணா மைத்திலிக்கு கால் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைத்திலிக்கு கால் பண்றாங்க. மைத்திலியும் அங்க வரல, ஆனா கோயில தான் பூஜைக்கு ஏதாச்சும் போயிருப்பா அப்படின்னு சொல்றாங்க. மைத்திலி என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணும்போது கார்த்திக், நான் ரம்யாக்கு போன் பண்ணி கேக்குறேன், ஏன்னா கண்டிப்பா ரம்யாக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாக்கு கால் பண்றாங்க. கார்த்திக் கால் பண்ணா ரம்யாவும் பாக்குறாங்க. கார்த்திக்னு வருது காலு. ஆஹா, கார்த்திக் என்னடா போன் பண்றாரு, ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருக்குமோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க கார்த்திக். இல்லைங்க தீபா அங்க வந்தாளா? இல்லைங்க, தீபாவே நான் தேடிட்டு தாங்க இருக்கேன், அவ கோயில்ல இருக்கேன்னு சொன்னாங்க. நானும் கோயில்ல வந்து பார்த்தா அவளை காணோங்க. நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இங்க சாமி கும்பிட்டு வேற கோயிலுக்கு போயிட்டாலோ என்னமோ தெரியல. எனக்கு தகவல் கிடைச்சாலும் நான் சொல்றேன், நீங்க தகவல் கிடைச்சாலும் நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. ரம்யா என்ன பண்றதுன்னே தெரியல. கார்த்திக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்போ வந்து அருணாச்சலம் சொல்றாங்க, எங்களோட கல்யாண நாளப்போ மீனாட்சியை கடத்தி வச்சுக்கிட்டு அந்த ரியா மிரட்டிக்கிட்டு இருந்தா, அதே மாதிரி தீபா இப்ப வேணும்னே கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுவாளோ அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இருக்கலாம்ப்பா, ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் தேடுங்க. அப்ப நீங்க வீட்டுல வெயிட் பண்ணுங்க, நாங்க வரோம், நான் ஒரு பக்கம் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஆனந்த் அருண் எல்லாம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி மீனாட்சி கிட்டே சொல்லிட்டு போறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் கிடைச்சாவோ உங்க வந்தாலோ தீபா நீங்க உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க கார்த்திக். ரம்யாக்கு ஒரு போன் கால் வருது. பாக்குறாங்க, ஐயோ இவனா போன் பண்றா, இவன் அறுத்து தள்ளுவானே, பேசி பேசி கொல்லுவானே. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் சாமியார் தாங்க பேசுறாரு. என்னங்க மேடம் இன்னும் நீங்க வராம இருக்கிறீங்க? காவு கொடுத்த ஆடு வேற எங்க இன்னும் இப்ப காணான்னு கேட்டுட்டு இருக்குது. பூஜை பண்ணி வச்ச அந்த பீப்பாய் வேற எனக்கு காவு கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்குது. நீங்க என்ன இன்னும் வராம இருக்கீங்க? ஐயோ கொஞ்சம் பெசாமரியா, இன்னும் தீபா வரலையா, அவ எங்கேன்னே தெரியலையா, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணனால ஒண்ணுமே தெரியலையா அப்படின்னு சொல்றாங்க. மேடம் ரொம்ப லேட் பண்ணக்கூடாது, அது உங்களுக்கே ஆப்போசிட்டா வந்து சேர்ந்துரும். ஒண்ணு பண்ணுங்க, தீபா வரலன்னா நீங்க வந்து பலி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தீபாக்கு பதிலா ரம்யா வந்து பலியாக சொல்றாங்க. யோ நீ முதல்ல போனை வையா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததே அருண் ஆனந்த் ரெண்டு பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ரோட்ல சைட்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருக்கு. மக்கள் எல்லாம் அங்க கூடி இருக்காங்க. அதை பார்த்துட்டு இது தீபாவா இருக்கும்டா, என்னென்ன போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் பாக்குறாங்க. நல்ல வேலைக்கு அங்க தீபா மயக்கம் போட்டு விழுக்கல. அருண், இப்பதான் எனக்கு உயிரே வந்தது அருண் அப்படின்னு சொல்றாரு. ஆனந்த், இப்ப என்னடா பண்றது, பேசாம போலீஸ் கிட்ட போயிடலாமா? ஆனந்த், வேண்டாம் அருண், இன்னும் இந்த ரியாவோட கேஸவே அவங்க முடிக்காம இருக்காங்க. இப்ப கொண்டு போய் மறுபடியும் இந்த கேஸ கொடுத்தா வேஸ்ட் தாண்டா, வேண்டாம் விடு. அப்புறம் என்னடா பண்ணலாம்? இல்லடா நீ வேணாலும் யோசனை பண்ணி பாரு, இந்த போட்டோகிராஃபர் இருக்கான்ல, அவனை வந்து எப்படி ரியா வேற ஒரு ஆளை வச்சு மடக்கி கேமரா, லேப்டாப்பு, மெமரி கார்டு எல்லாத்தையும் சுட்டுட்டு போயிட்டா. மீனாட்சியை கடத்துறப்பையும் பார்த்தா வேற ஒரு ஆளை தான் செட் பண்ணி வச்சிருந்தா. அதே மாதிரி தீபாவையும் வேற ஒரு ஆளை வச்சு கடத்திருப்பாளோன்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு. அதனால எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நான் அதை சொல்லட்டுமா அப்படிங்கிறாரு. சொல்லுடா, அதையும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு அருண். அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, எனக்கு இது மாதிரி வேலை செய்யற ஆளுகள்லாம் சில பேர்த்த தெரியும், அவங்க கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அடுத்ததே நம்ம கார்த்திகை காமிக்கிறாங்க. இந்த மாணிக்கண்ணா இருக்காருல்ல, அவர் வந்து கார்த்திக்
வீட்டுக்கு வர ரோட்டு வழியா வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. இதனடா நம்ம கார்த்திக் தம்பி வண்டி மாதிரி இருக்கு, கார்த்திக் தம்பி வண்டி நிறுத்துங்க 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 அப்படின்னு கார்த்திக் வண்டி நிறுத்திட்டு இறங்கி வர்றாரு. ஆனா நீங்க என்ன இங்கே நிக்கிறீங்க, வேலைக்கு போகலையா? இல்ல தம்பி, அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதை விட உங்க அம்மாவது இப்ப எப்படி இருக்காங்க? அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் கிரிட்டிக்கல்னு சொல்லியிருக்காங்க, ஆனா கண்டிப்பா நல்லாயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. தம்பி நான் இப்போ வேலைக்கு போறதில்ல. ஏன்னு போறதில்ல? அங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு தம்பி, நான் சும்மா தான் இருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாச்சும் உதவி வேணா சொல்லு தம்பி, நான் வர்றேன். ஆனா எல்லாருமே இருக்காங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ உங்க கூட நாட்டி வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க தம்பி அப்படின்னு கேக்குறாங்க. என் ஒய்ஃபை காணோம், அதனாலதான் தேட போறேன்னு. ஏன் தம்பி ஏதாச்சும் வீட்டுல சண்டே ஆயிடுச்சா? அதெல்லாம் இல்லைன்னு, கோயிலுக்கு போனாங்க, இன்னும் காணோம், அதுதான் தேட போறேன் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். தம்பி நானும் உங்க கூட வரேன் தம்பி, உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும் தம்பி அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க, நான் கூட்டிட்டு போறாங்க. கார்த்திக் இப்ப எங்க போறாங்கன்னா, மீனாட்சி கடத்தி வச்சு அடியாட்கள் இருக்காங்கல்ல, அவங்க இடத்துக்கு போறாங்க. அந்த ஆள் சொல்றான், இது மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு வரல, ரியா எந்த ஒரு இதுவும் கொடுக்கல, ப்ராஜெக்ட் ஒர்க்கும் கொடுக்கல, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் தீபாவை கடத்தல அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. உடனே கார்த்திக் என்ன பண்றாருன்னா, அந்த ரவுடியோட போனை புடுங்கிறாரு. சார் எதுக்கு சார் என் போனை புடுங்குறீங்க? அப்ப மாணிக்கண்ணா சொல்றாரு, தம்பி உன் போனை எடுத்து நாளைக்கு வர நாங்க வச்சிருப்போம், எதுக்குன்னா உனக்கு யார் யாரு கால் பண்றா, என்னென்ன விஷயம் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக, நாளைக்கு உங்ககிட்ட கொடுத்துருவோம், கவலைப்படாதா அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக் சொல்றாரு, உன்னோட போனுக்கு எந்த ஒரு சேதமோ பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு, நாளைக்கு வந்து உன் போன் உங்ககிட்ட வந்து சேரும் அப்படின்ட்டு கார்த்திக் அங்க இருந்து போயிடுறாரு போனை எடுத்துக்கிட்டு. அடுத்தது நம்ம அருணாச்சலத்தை காமிக்கிறாங்க. அருணாச்சலம் சாப்பிடுறதுக்காக உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்துல சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து பரிமாறுக்காக எடுத்து வைக்கிறாங்க. ஐஷு பார்த்தா சிக்கன், மட்டன், நண்டு, அது இதுன்னு முட்டை எல்லாம் இருக்கு. என்னம்மா இது, இதெல்லாம் இருக்கு மாமா, என் கையாலே செஞ்சது மாமா. இல்லம்மா அபிராமி இப்படி இருக்கா, எப்படிமா நான் இதெல்லாம் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மாமா என்ன மாமா 5 நாளா நீங்க சாப்பிடவே இல்லை சரியாவே, என் கையாலே உங்களுக்காகவே செஞ்சிருக்கேன் மாமா, சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ சொல்ற, நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. அம்மா நல்ல ருசியா இருக்குதுமா, இது மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை. இத்தனை நாளா மீனாட்சி மட்டும் தான் நல்லா சமைப்பான்னு நினைச்சிட்டு இருந்தா, நீயும் அருமையா சமைச்சிருக்கமா, இதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு உனக்கு செஞ்சே ஆகணும், என்ன வேணும்னு சொல்லு. இதான் சான்ஸ், இதை கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு. மாமா இத்தனை நாளா அத்தை பொறுப்புல கொத்துசாவி இருந்தது, அத்தைக்கு அப்புறம் மீனாட்சி கிட்ட இப்ப இருக்கு, ஆனா என்கிட்ட வரணும்னு நினைக்கிறேன் மாமா, கொத்துசாவி ஃபுல்லா மீனாட்சி கிட்ட தான் இருக்கு, எனக்கு வாங்கி தருவீங்களா? அட அவ்வளவுதானா, இருமா வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை கூப்பிடுறாரு அருணாச்சலம். மீனாட்சியும் வர்றாங்க. சொல்லுங்க மாமா அப்படின்னு மீனாட்சி கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, கொத்துசாவியா நீ ஐஷு கிட்ட கொடுத்துறியா? இத்தனை நாள் நீ தானே பொறுப்பை பார்த்துக்கிட்டு இருந்த, இனிமேல் ஐஷு பார்க்கட்டுமே, தாராளமா பார்க்கட்டுமாமா அப்படின்னு சந்தோஷமா கொத்துச்சாவியை எடுத்து மீனாட்சி அருணாச்சலம் கையில கொடுக்குறாங்க. அருணாச்சலம் ஐஸ்வர்யா கிட்ட கொடுக்குறாங்க. ஆஹா, அந்த குறி சொல்ற அம்மா சொன்னது நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஐஸ்வர்யா. அப்போ ஒரு போன் கால் வருது. பார்த்தா இது எல்லாத்தையும் கனவு கண்டுட்டு இருந்திருக்காங்க. அடைச்ச கனவா இது? சரி சரி, இந்த ஹோட்டல்ல வாங்கி வச்ச ஃபுட்டு எல்லாத்தையும் மாமா கிட்ட கொண்டு போய் ஒரு அசத்தி கொத்துசாவி வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை ஃபுல்லா எடுத்துக்கிட்டு அருணாச்சலத்தோட ரூமுக்கு போறாங்க. அருணாச்சலம் ஒரே சோகமா உட்காந்துருக்காரு. சென்ட்ரல் டேபிள்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. மாமா இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வறுவல், மட்டன் வறுவல், அது இதுன்னு எல்லா பேரையும் சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கோவப்பட்டு எழுந்திருக்கிறாரு. உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா, இதெல்லாம் கொண்டு வந்திருக்க, எடுத்துட்டு போ முதல்ல. மாமா என்ன மாமா இப்படி பேசுறீங்க, உங்களுக்காக ஏன் கையாலேயே செஞ்சிருக்க மாமா, சாப்பிடுங்க மாமா, கொஞ்ச நாச்சு நீங்க அத்தவே நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க, அதனாலதான் மாமா இதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன், சாப்பிடுங்க மாமா. ஏன் இன்னைக்கு முதல்ல என்ன நாள்னு தெரியுமா உனக்கு? என்ன நாள் மாமா, எனக்கு தெரியலையே. அம்மாவாசை. ஓ அப்படியா மாமா, சரி சரி சாப்பிடுங்க மாமா ப்ளீஸ் மாமா. ஏ உனக்கு முதல்ல மூளை இருக்கா? மூளை தானே மாமா, இதோ எடுத்துட்டு வர்றேன். மூளை இருக்கான்னு சொன்னது, நான் சாப்பிடுற மூளை சொல்ல உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன். முதல்ல எடுத்துட்டு போ அப்படின்னு அடிக்க வர்றாரு. சரி சரி மாமா எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இருந்து முதல்ல போயிரு. என்ன மாமா எதுக்கு போய் இங்க இருந்து போயிருன்னு சொல்றீங்க? எப்பாரு இங்க இருந்து போயிருன்னா நீ தீபாவை கண்டுபிடிச்சுதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், அது வரைக்கும் வரக்கூடாதுன்னு சொன்ன, கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறாரு. ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஐயோ இந்த அருணாச்சலம் என்னடா இந்த கோவப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எஸ்கேப் ஆகும்டா அப்படின்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க ஐஸ்வர்யா. அதுக்கப்புறம் ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா அந்த கோயில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது இங்க, எங்க போனா இந்த தீபா? போலி சாமியார நடிக்க வச்சோம் வச்சா இவன் என்னென்னமோ பில்டப் விட்டு இருக்கான். முதல்ல எப்படியாச்சும் தீபாவை கண்டுபிடிச்சு அந்த பரிகார பூஜையை
பண்ணி அவளை முதல்ல போட்டு தள்ளணும். அப்பனா தான் நம்ம கார்த்திக் கூட வாழ முடியும். சரி, இங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட தீபாவோட போட்டோவை காமிச்சு தீபா எங்கேன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டயா போய் கேக்குறாங்க. எல்லாருமே சொல்றாங்க, நான் இன்னும் பார்க்கவே இல்லை, இவங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. கடவுள்கிட்ட வேண்டாங்க, தீபாவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அம்மா வர்றாங்க. அந்த அம்மா கிட்ட தீபா போட்டோவை காமிச்சு பார்த்தீங்களா இவங்கள அப்படின்னு. அம்மா, நான் இப்போதாம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஒரு சின்ன வயசு சாமியார் அம்மா தீபாவை கையை பிடிச்சு கூட்டிட்டு போனாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அதிர்ச்சி ஆயிடுது. என்ன, சின்ன வயசு சாமியார் அம்மாவா? சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது சாமியார் அம்மா கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ஏதாச்சும் உடனே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரம்யா. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா தீபாவா அந்த சின்ன வயசு சாமியார் அம்மா கூட்டிட்டு போறாங்க. ஆனா இந்த சாமியார் அம்மாவோட முகத்தை காமிக்கல. ரம்யாவும் அந்த அம்மாட்ட கேட்டிருப்பாங்க, சாமியார் அம்மா முகத்தை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனா அவங்க சொல்லுவாங்க, அந்த அம்மாவோட முகமே சரியா தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் நினைச்சு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ரம்யா. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஐ திங்க் சாமியே சாமியார் அம்மாவை மாறி தீபாவை காப்பாத்துறதுக்காக கூட்டிட்டு போனாங்களோ, இல்ல நிஜமானே ஒரு சாமியார் அம்மா தீபாவை கூட்டிட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. இனி வரக்கூடிய எபிசோட்ஸ்ல தான் இதை பத்தி தெரியும் நமக்கு.